பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஏசப்பா பார்த்து சொல்றாரு, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நம்மை பார்த்து சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா இதில் ரெண்டு அர்த்தம் இருக்குது. விழித்திருந்து அப்படிங்கும்போது தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அடுத்தபடியாக அவேர்னஸோட ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. மாம்சம் பலவீனமானது தான், ஆனால் ஆவி உற்சாகமானது. மாம்சம் எப்படியுமே பலவீனமானதாக தான் இருக்கும், ஆவியான உற்சாகமாக இருக்கும். நம்ம ஜெபிக்கலான்னு நினைப்போம், ஆனால் மாம்சம் சொல்லும் வேண்டாம், டயர்டாக இருக்குது, இல்லை போர் அடிக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாம்சம் சொல்லுவாங்க. ஆவி என்ன பண்ணும்? உற்சாகத்தோடு இருக்கும், ஜெபிக்கணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சையோடு இருக்கும். சோதனைக்கு உட்படாதபடிக்கு, பரமண்டல ஜபத்தில் கூட கடைசியில் நாம் இதை தான் சொல்கிறோம், சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமையின்றி ரட்சித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் ஜெபிக்கணுமா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் பலவிதமான சோதனைகளை நாம் கடந்து தான் வந்துட்டுருக்கோம். நம்ம ஆதி தகப்பன்மார்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கேயும் சோதனை தான் வந்துச்சு. சாத்தான் சர்ப்பம் மூலமாக சோதனையை கொண்டு வந்தான். ஆனால் அவங்க அந்த இடத்துல விழுந்து போயிட்டாங்க. அதே மாதிரி நாம் பலவிதமான சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அப்படி விழக்கூடாது அப்படின்னா நாம் விழித்திருந்து ஜெபிக்கணும். ஒரு அவேர்னஸோட, ஒரு விழிப்புடன் ஜெபிக்கணும். எந்த விழிப்புடன் ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆவிக்குரிய விழிப்புடன் ஜெபிக்கணும், மாம்சத்துக்குரிய விழிப்புடன் இல்லை, ஆவிக்குரிய விழிப்புடன். ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஆவிக்குரிய விழிப்புடன் நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லிகிட்ருக்கிறார். கண்களினால் நமக்கு சோதனை வருது, நமது சிந்தையில் சோதனை வருது, நாம் பேசுகிற பேச்சில் சோதனை வருது, வேலை பார்க்குற இடத்துல சோதனை வருது, படிக்கிற இடத்துல சோதனை வருது, எங்கேயாவது ஒரு பொருளை வாங்க போனால் அங்கே ஒரு சோதனை வருது. நம்ம ஒரு பொருளை வாங்கலான்னு போயிருப்போம், எல்லாத்தையும் எஸ்டிமேட் பண்ணிட்டு போயிருப்போம். பட் அந்த பொருள் அங்கே போய் வாங்க போகும்போது ஒன்று நாம் எஸ்டிமேட் பண்ணதோட கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த பொருளை விட இன்னொன்று பெட்டராக இருக்கலாம். இப்போ நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, சரி இது வேண்டாம், நாம் என்ன பண்ணுவோம், அதை வாங்கலாம் அப்படின்னு நினைப்போம், ஏன்னா இதை விட அது பெட்டராக இருக்குன்னு. ஆனால் நம்முடைய தகுதி என்னென்னா, அந்த நாம் எஸ்டிமேட் பண்ண அந்த பொருள் வாங்குறதுக்கு தான் நமக்கான தகுதி இருக்குது. இப்படி சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். அதுதான் ஆண்டவருடைய சித்தம்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆண்டவர் சித்தத்துக்கு போயிட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவர் சித்தத்தை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நம்முடைய சித்தத்துக்கு இடத்த கொடுத்து அதை வாங்கலான்னு பார்த்து சோதனையில் மாட்டிக்கிறோம். அப்படி சோதனைக்கு உட்படக்கூடாது. அதே மாதிரி பிறரோட பழகும்போது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பழகும்போது சோதனையில் சிக்கிக்கொள்கிறோம். ஏதாவது ஒரு பாவம்
நம்மை நெருக்கி கொண்டே இருக்கும். அது எந்த விதமான பாவமானாலும் இருக்கலாம். ஆண்டவர் சின்ன பாவம், பெரிய பாவம் அப்படிலாம் எந்த பாவமும் சொல்லல. பொய் சொன்னாலே பாவம் தான் சொல்றாரு. சில பேர் பொய்யுக்கு அப்பனா இருப்பாங்க. அது சாத்தானோட வேலை. அவன் தான் பொய்யனும், பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். அப்போ பொய்யை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறவங்க, அது ஒரு பாவம் தான். அதே போல் கெட்ட வார்த்தையை பேசுகிறவர்கள், அதுவும் ஒரு பாவம் தான். இப்படி பலவித பாவங்கள் இருக்கு, நம்மை நெருக்கி கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் நம்ம உட்படாமல் என்ன பண்ணணும்? விழித்து ஜெபிக்கணும், எச்சரிக்கையுடன் ஜெபிக்கணும். நல்ல பலவித அக்கிரமங்கள் நம்மை சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கும். அந்த அக்கிரமங்களுக்குள்ளே நாம் போய் சிக்கிக்கொள்ளாதபடி, சோதனைக்கு உட்படாதபடி நாம் ஜெபிக்கணும். பெண்களினால் சோதனை வரும், ஆண்களினால் சோதனை வரும், பொன் ஆபரணங்களினால் சோதனை வரும், பணத்தாசையினால் சோதனை வரும், பெருமையினால் சோதனை வரும். சில பேர் சுயநிதியே பேசிகிட்டு இருப்பாங்க எந்த நேரம் பார்த்தாலும். அவங்க செய்கிறது தான் சரி, மற்றவங்க செய்கிறதெல்லாம் தவறு அப்படின்னு. கொஞ்சம் கூட அவங்க இது சரிதானா, சரியானபடி செய்கிறோமா அப்படின்னு சிந்திக்கவோ அதை சரி செய்யவோ முயல மாட்டாங்க. அவங்க தப்பாகவே செஞ்சாலும் அது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சுயநிதி பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சோதனை. இதில் உட்படாமல் நாம் ஜெபிக்கணும். இன்னொன்று, இன்றைக்கி அதிகமாக சாத்தான் ஏஐ டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டுருக்கான். இதுவும் ஒரு விதமான சோதனை. நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அது நம்மை ஆழப்போகுதுன்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? ஆனால் வேதம் அதை தான் சொல்லுது, அதுதான் நடந்துகிட்ருக்கு. இன்னொன்று சொல்லப்போனால் அதை கண்டுபிடிச்சவங்களே அதை தான் சொல்கிறாங்க. அது டிக்டேட்டர்ஷிப் ஆக போகுது, அது டிக்டேட்டராக மாறப்போகுது நமக்கு எதிராக. மாதிரி பலவித சோதனைகள் இருக்குது. வாலிப பிள்ளைகளுக்கு பலவித சோதனைகள் இருக்குது, முதியோர்களுக்கு பலவித சோதனைகள் இருக்குது, நடுத்தர வயதினருக்கு பலவித சோதனைகள் இருக்குது. மெயினாக ஆண்டவரை விட்டு வழிவிலகிறதுக்கான அநேக சோதனைகள் இருக்குது. இதெல்லாம் நாம் மேற்கொள்ளணும், ஆண்டவரிடத்தில் கிட்டி சேரணும் அப்படின்னா நாம் விழித்திருந்து ஜெபிக்கணும். ஜெபம் அவசியம். ஜெபம் அப்படிங்கும்போது நம்ம கர்த்தரோடு பேசுகிறது, அவரோட விண்ணப்பம் செய்கிறது, அவரோட உறவாடுகிறது. அது அவசியம், அது முக்கியம். அது இல்லாமல் நாம் தப்பித்து கொள்ளவே முடியாது. அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்தபடியாக எச்சரிக்கையுடன் விழிப்புடன் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது தான் நாம் காக்கப்படுவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.